இன்னும் ஃபியூ டேஸில் காலேஜ் முடிக்க போறீங்க. பட் ஸ்டில் நீங்கள் பிளேஸ் ஆகலை, ஜாப் இல்லாமல் இருக்கீங்கன்னா, உங்கள் மைண்டில் இருக்கிற ஒரே விஷயம் என்னன்னா, டெய்லியும் ஒரு 30 to 40 ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணால் ஈஸியாக ஆஃப் கேம்பஸில் ஜாப் எடுத்துட முடியும். இல்லை ஏதாவது ஒரு ஃபுல் ஸ்டாக் கோர்ஸில் ஜாயின் பண்ணோம்னா சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் 100% ஜாப் கேரண்டின்னு சொல்கிறாங்க, வேலை வாங்கி கொடுத்துருவோன்னு சொல்கிறாங்க. அண்ட் அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணோம்னா கண்டிப்பாக ஜாப் எடுத்துடலாம். இந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க. பட் இன் ரியாலிட்டி இது ஒர்க்கே ஆகாது. நீங்களே லாஜிக்கலா திங்க் பண்ணி பாருங்க, இந்த ரெண்டும் ஒர்க் ஆகும்னா ஸ்டில் ஏன் நிறைய கோர்ஸ் முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாப் இல்லாம இருக்கிறாங்க? இதுக்கான ரீசன் பாத்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு கோர்ஸ்ல இல்ல ஒரு ப்ரோக்ராம்ல கம்பெனிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ற ஜாப் ரெடி ஸ்கில்ஸ் அவங்க டீச் பண்ணுவாங்களா, ட்ரெயின் பண்ணுவாங்களான்னு பார்க்காம 100% ஜாப் கேரண்டி, அவங்களுடைய பிளேஸ்மெண்ட் டேட்டாஸ் இதெல்லாம் பார்த்து நம்பி ஜாயின் பண்ணிடுறாங்க. ஜாயின் பண்ணதுக்கு பிறகுதான் அவங்களுக்கு ரியாலிட்டி புரியுது. இது நான் ஏன் சொல்றேன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு ரெகுலரா வாட்ஸ்அப் பண்ணுவாங்க, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணுவாங்க. லைக் அவங்களுடைய டைம் அண்ட் மணியை வேஸ்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் இதை நானுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். நான் ஃப்ரெஷராக இருந்த டைம்ல எனக்கு என்ன பண்றதுனே தெரியல, ப்ராப்பரான கைடன்ஸ் வந்து இல்லை. தேர்ஃபோர் நான் வந்து ஒரு ஃபுல் ஸ்டாக் கோர்ஸை தான் ஜாயின் பண்ணேன். அவங்க கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி 100% ஜாப் கேரண்டி, வேலை வாங்கி கொடுத்துருவோம், நீங்கள் வந்து 6 to 12 LPA பிளேஸ் ஆவீங்க, உங்களை நாங்கள் பிளேஸ் பண்ணிடுவோம், இந்த மாதிரிலாம் வந்து சொன்னாங்க. அண்ட் ஹைலைட்டே என்னன்னா, அவங்களுடைய பிளேஸ்மெண்ட் டேட்டாஸ் வந்து காட்டினாங்க. லைக் அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டாப் கம்பெனிஸ்ல வந்து ஒர்க் பண்றாங்க, லைக் 10 LPA 12 LPA இந்த மாதிரிலாம் சொன்னாங்க. நீங்களே சொல்லுங்க, இந்த மாதிரி பிளேஸ்மெண்ட் டேட்டாஸ் எல்லாம் காட்டினா நம்பிக்கை வருமா வராதா? அஃப்கோர்ஸ் நானுமே நம்பினேன். நம்பி 80,000 rupees கட்டி ஜாயின் பண்ணிட்டேன் அவங்களுடைய ஃபுல் ஸ்டாக் கோர்ஸ்ல. பட் பை தி எண்ட் ஆஃப் தி கோர்ஸ் பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன பிளேஸ் பண்ணவும் இல்லை. சொன்னா நம்ப கூட மாட்டீங்க, அவங்க பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு கொண்டுட்டு வந்த கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா 5,000 per month சேலரி ப்ரொவைட் பண்ற கம்பெனிஸ் எல்லாம் கொண்டுட்டு வந்தாங்க. யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறமேட்டு தான் இவங்களெல்லாம் நம்பினா வேலைக்கே ஆகாதுன்னு ஆஃப் கேம்பஸில் ஜாப் சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ தான் ஒரு விஷயம் நான் ரியலைஸ் பண்ணேன், கம்பெனிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஜாப் ரெடி ஸ்கில்ஸில் நம்மளை ட்ரெயின் பண்ணவே இல்லை, டீச் பண்ணவே இல்லைன்னு. அண்ட் நிறையா ரிஜெக்ஷன்ஸ், ஃபெயிலியர். பட் அதில் நான் ஸ்டாப் ஆகாமல் நிறையா சீனியர் சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸை கான்டாக்ட் பண்ணி அண்ட் ஒரு சில ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸுடைய கைடன்ஸில் லேர்ன் பண்ணி அண்ட் ப்ராப்பராக ஸ்கில் செட்லாம் டெவலப் பண்ணி என்னுடைய ஃபர்ஸ்ட் ஜாப்ல நான் வந்து லேண்ட் ஆனேன். இது நான் ஏன் சொல்கிறேன்னா, நான் பண்ண மிஸ்டேக் மாதிரி நீங்களும் உங்கள் டைம் அண்ட் மணியை வந்து வேஸ்ட் பண்ணாமல் கம்பெனிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஜாப் ரெடி ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. அண்ட் அதை பற்றி இப்போ நம்ம டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். என் பேர் பாலமுருகன், நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ என்னுடைய ஓன் ஸ்டார்ட் அப்ஸ்லாம் பில்ட் பண்ணிட்டு இருக்கேன். 2026 சீக்கிரமாக ஒரு நல்ல ஐடி ஜாப்ல லேண்ட் ஆகும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னுடைய ஒரு வீடியோஸ் உங்களுடைய ட்ரீம் ஜாப்ல சீக்கிரமாக லேண்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஃப்ரெஷராக 2026 ஆஃப் கேம்பஸில் ஜாப் சர்ச் பண்ண போறேன்னா என்ன பண்ணுவேன்றதை இப்போ நான் சொல்கிறேன். லெட்ஸ் சே எனக்கு வந்து இப்போ ப்ராப்பரான ஸ்கில் செட் வந்து இல்லை, ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து இப்போ நான் வந்து ஸ்கில்ஸ் டெவலப் பண்ண போகிறேன். அண்ட் நான் வந்து ஏஐ, டேட்டா சயின்ஸ், கிளவுட் ஆர் சைபர் செக்யூரிட்டி ஆர் எனி அதர் ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸை நான் வந்து சூஸ் பண்ண மாட்டேன், லேர்ன் பண்ண மாட்டேன். இதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா வந்து, இந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்டு ரோல்ஸில் ஃப்ரெஷர்ஸ்க்கு ஜாப் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் ஃப்ரெஷர்ஸ்க்கான ஓப்பனிங்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இன்ஸ்டெட் நான் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பார்த்து தான் சூஸ் பண்ணுவேன். இதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா, ஆன் கேம்பஸாக இருக்கட்டும், ஆஃப் கேம்பஸாக இருக்கட்டும், டெக் ஃபீல்டில் ஃப்ரெஷர்ஸ்க்கான அதிக ஓப்பனிங்ஸ் இருக்கிற பார்ட்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பார்ட் தான். நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறைய கம்பெனிஸ் வந்து ஹைரிங் பண்ணியிருப்பாங்க. லைக் அசோசியேட் சாஃப்ட்வேர் டெவலப்பர், சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ட்ரெயினி, ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர், பேக் அண்ட் டெவலப்பர், ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், இந்த மாதிரி வேரியஸ் டெவலப்மெண்ட் பொசிஷனுக்கு ஃப்ரெஷர்ஸை வந்து ஹையர் பண்ணுவாங்க. அண்ட் இந்த ஒரு ரீசனால தான் ஃப்ரெஷர்ஸ்க்கு நான் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பார்த்து வந்து சூஸ் பண்ணுறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் உங்ககிட்ட ஒரு சில அகாடமிஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. லைக் ஏஐ படிங்க, டேட்டா சயின்ஸ் படிங்க, சைபர் செக்யூரிட்டி படிங்க. இதெல்லாம் படிச்சிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு 10 LPA 12 LPAல ஃப்ரெஷராகவே வேலை கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஆஸ் நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்பெஷலைஸ்டு ரோல்ஸ் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்ஸ்க்கு தான் ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து ஒரு 2 years 3 years 4 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு பிறகு இந்த ரோல்ஸ் எல்லாமே கன்சிடர் பண்ணுங்க. பட் ஃப்ரெஷராகவே இந்த ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸ் தான் படிக்க போறீங்கன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி யோர் சாய்ஸ். சொல்லிட்டேன். இது நான் ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணி அந்த டொமைனில் அவங்க வேலைக்கு போல, ஒன்று சம்மந்தமே இல்லாத டொமைனுக்கு வந்து வேலைக்கு போறாங்க, இல்லைனா ஸ்டில் ஜாப் இல்லாமல் இருக்கிறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம இப்போ அகைன் வந்து ஏதாவது ஒரு ஃபுல் ஸ்டாக் கோர்ஸ் எடுத்து படிச்சுட்டு இருக்கிறாங்க. இதே மாதிரி உங்க டைம் அண்ட் மணியை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு இதை பத்தியான ரியாலிட்டி புரியறதுக்கு நான் சொல்றதை கேர்ஃபுல்லா கேளுங்க. என்னுடைய ஃபுல் ஸ்டாக் ஜாப் ரெடி மென்டார்ஷிப் ப்ரோக்ராமுடைய சிலபஸ் வந்து 2026 கம்பெனிஸ் ஃப்ரெஷர்ஸ் கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ற ஸ்கில் செட்டுக்கு மேட்ச் ஆகுதா, கம்பெனிஸோடைய ரெக்குவயர்மெண்ட்டுக்கு மேட்ச் ஆகுதான்னு நான் வந்து ரெகுலராக செக் பண்ணுவேன், அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். தேர்ஃபோர் நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு தெரிஞ்ச ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ்க்கு வந்து என்னுடைய சிலபஸை வந்து சென்ட் பண்ணி அவங்க கிட்ட வந்து ஃபீட்பேக்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் எல்லாம் நான் வந்து வாங்குவேன்.
அண்ட் அந்த மாதிரி ரீசெண்டாக எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டார்ட் அப் ஃபவுண்டருக்கு என்னுடைய ப்ரோக்ராம் சிலபஸை நான் வந்து ஷேர் பண்ணி அவர்கிட்ட வந்து ஃபீட்பேக்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் எல்லாம் அவர் எனக்கு ப்ரொவைட் பண்ணார். அப்பார்ட் ஃப்ரம் தட், இப்போ கரண்ட் ஜாப் மார்க்கெட் பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். அப்போ என்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து சொன்னார். 2026 ஃப்ரெஷர்ஸ் ஜாப் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொன்னார். இதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி காம்படிஷன்னால. அதாவது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க காலேஜ் முடிச்சதுக்கு பிறகு, அண்ட் ஏதாவது ஒரு பேசிக் ப்ராஜெக்டாவது பண்ணுறாங்க, அண்ட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து டெவலப்மெண்ட் வந்து லேர்ன் பண்ணுறாங்க. தேர்ஃபோர் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து டெவலப்மெண்ட் லேர்ன் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணால் மட்டும் பத்தாதுன்னாரு. இன்ஸ்டட் ஒரு ஃப்ரெஷர்ஸ் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் வந்து எப்படி கோட் பண்ணுவாங்களோ, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் வந்து எப்படி ஒரு ப்ராப்பரான ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் எல்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்களோ, ப்ராஜெக்டை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்களோ, அந்த மாதிரி பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்குன்னு சொன்னார். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக அவர் சொன்ன விஷயம் எனக்கே சர்ப்ரைசிங்காக தான் இருந்துச்சு. என்னதுன்னா, நிறையா ஃப்ரெஷர்ஸ் வந்து டெவலப்மெண்ட் வந்து லேர்ன் பண்ணுறாங்க அண்ட் டெவலப்மெண்ட்டில் ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறாங்க. ஆனால் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸில் வீக்காக இருக்கிறாங்க. இதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா, மெஜாரிட்டி ஆஃப் தி ஃபுல் ஸ்டாக் கோர்சஸில் ஜஸ்ட் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் மட்டும் தான் லேர்ன் பண்ணுறாங்களே தவிர ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறது கிடையாது. அண்ட் நீங்கள் இந்த கேப்பை ஃபில் பண்ணீங்கன்னா ஈஸியாகவே ஜாப் எடுக்க முடியும் 2026. இந்த ஒரு ரீசனால தான் என்னுடைய ஃபுல் ஸ்டாக் ஜாப் ரெடி மென்டர்ஷிப் ப்ரோக்ராமில் நான் ட்ரெயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெவலப்மெண்ட்டில் ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுனால ஃபேஸ் 1ல் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் டீச் பண்ணுவேன், ட்ரெயின் பண்ணுவேன். தேர்ஃபோர் டெவலப்மெண்ட்டில் ஸ்ட்ராங் ஆவாங்க. ஃபேஸ் 2ல் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுடைய ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்காக டிஎஸ்ஏ டீச் பண்ணி டிஎஸ்ஏ ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. தேர்ட் பார்த்தீங்கன்னா ரியல் டைம் ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேஸ். அண்ட் இந்த ஃபேஸில் வந்து நான் ட்ரெயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னுடைய சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ஸில் ரியல் டைமாக ஒர்க் பண்ணுவாங்க. அண்ட் மெயின் மோட்டோவே பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸில் வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் மாதிரி கோட் பண்ண வைக்கிறதும் திங்க் பண்ண வைக்கிறதும் தான். அண்ட் ஃபோர்த் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஜாப் சர்ச் ஸ்ட்ராட்டஜிஸ். அண்ட் ஆஸ் நான் சொன்ன மாதிரி என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஜாப் கேரண்டி, இவங்க வேலை வாங்கி தருவாங்க, அவங்க வேலை வாங்கி தருவாங்கன்னு நம்பாமல் இந்த ஜாப் சர்ச் ஸ்ட்ராட்டஜிஸை ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அவங்களாலேயே ஈஸியாக ஜாப் எடுக்க முடியும் ஆஃப் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸில். இப்படி தான் 4 டிஃப்ரெண்ட் ஃபேஸஸில் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன். நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணிட்டுமே இருக்காங்க. இப்போ உங்களுக்கு வந்து ரியாலிட்டி புரிஞ்சிருக்கும், கம்பெனிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஸ்கில்ஸ்லாம் என்னென்னு. தேர்ஃபோர் 2026 ஜாப் எடுக்கணும்னா ஃபுல் ஸ்டாக் லேர்ன் பண்ணால் மட்டும் பத்தாது. கம்பெனிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுற காம்பினேஷன் ஆஃப் ஜாப் ரெடி ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கோங்க. மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இப்போ நான் சொல்கிற விஷயத்த மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த ஃபுல் ஸ்டாக் கோர்ஸில் ஜாயின் பண்ணலான்னு இருந்தாலும் சரி, அவங்களுடைய பிளேஸ்மெண்ட்டை நம்பி ஜாயின் பண்ணாதீங்க. லைக் 6 LPA ப்ரொவைட் பண்ணுவோம், 12 LPAல உங்களை பிளேஸ் பண்ணுவோம், இந்த மாதிரி இந்த சேலரி பேக்கேஜஸ் பேஸ் பண்ணி ப்ரொமோட் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க கோர்ஸில் ஜாயின் பண்ணாதீங்கன்னு தான் என்னுடைய சஜஷன். இது நான் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கிட்ட பர்சனலாக ஃபீட்பேக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, இந்த மாதிரி இந்த சேலரி பேக்கேஜஸை வச்சு, இந்த பிளேஸ்மெண்ட் டேட்டாஸை வச்சு அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இவ்வளோ சேலரியில் பிளேஸ் ஆயிருக்காங்க அண்ட் இந்த பிளேஸ்மெண்ட் கேரண்டி வச்சு ப்ரொமோட் பண்ணுறாங்க இல்லையா, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சம் அகாடமிஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் கோர்சஸில் ஜாயின் பண்ணதுக்கு பிறகு இந்த ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்களாம். அகெயின் சொல்கிறேன், ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ரொம்ப டேஞ்சர், கெரியரையே ஸ்பாயில் பண்ணிடும். நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா, நீங்கள் எந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அவங்களுடைய பிளேஸ்மெண்ட்டை நம்பியோ இல்லை பிளேஸ்மெண்ட் டேட்டாஸை நம்பியோ ஜாயின் பண்ணாதீங்க. இன்ஸ்டட் உங்களை வந்து ஒரு ஜூனியர் சாஃப்ட்வேர் டெவலப்பராக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவாங்களா, கம்பெனிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஜாப் ரெடி ஸ்கில்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்களா, அண்ட் உங்களை வந்து ஜூனியர் சாஃப்ட்வேர் டெவலப்பராக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கு என்ன மாதிரி ஸ்கில் செட் அண்ட் நாலேஜ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, என்ன டிஃப்ரெண்ட் ஃபேஸஸில் ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, இதெல்லாம் ப்ராப்பராக பாருங்கள். பிளைண்டாக வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணுவோம், வேலை வாங்கி கொடுத்துருவோம், பிளேஸ்மெண்ட் டேட்டாஸை நம்பி ஜாயின் பண்ணாமல் ரியல் டைமாக கம்பெனிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஸ்கில் செட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்களா, ஸ்கில்ஸை ஃபோக்கஸ் பண்ணி டிசைட் பண்ணுங்கள். ஆஸ் அ மென்டாரா, ஆஸ் அ சீனியரா, ஆஸ் அ பிரதராக சொல்கிறேன், டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ண கெரியர் கேப் அதிகமாகிட்டே தான் இருக்கும். தேர்ஃபோர் ப்ராப்பரான கைடன்ஸில் ப்ராப்பராக ஸ்கில் செட்டை வந்து லேர்ன் பண்ணுங்கள். நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே உங்களுடைய ட்ரீம் ஜாபில் சீக்கிரமாக லேண்ட் ஆக முடியும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.